போச்சா வாழ்க்கை? துணை போச்சா? சரி, அப்போயாவது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம நிதானித்து, சரி நம்ம நசரேய விரதம் தீட்டுப்பட்டுருச்சு, அதை புதுப்பித்து நம்ம சரி பண்ணலான்னு அந்த எண்ணமும் இல்லை. உடனே அந்த கோபம் நடத்துக்கிறது பாருங்கள். தேவ ஆவியானவரை நடத்துனார் வேசி வீட்டுக்கு. விபச்சாரம் பண்ணுறதுக்கு நடத்துறது ஆவியானவர் இல்லை, மாம்சம், பெருமை, இச்சை, பகைமை, வைராக்கியம், பழி வாங்குகிற எண்ணம், இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களை அந்த இச்சைக்குள்ளே நடத்துது. எப்போ நேரே ஒருத்தரோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கசப்பு இருக்குது, பேச மாட்டீங்க, வைராக்கியமாக இருக்கிறீங்கனாக்கா ஒரு பலவீனம் உள்ளே வந்துடும். ஆனால் நியாயமான வைராக்கியமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே பாராட்டுகிற வைராக்கியம். கர்த்தர் சொல்கிறார், எப்பா இனிமேல் கிளம்பி போ. யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ உன் குடும்பத்துக்கு நீ சம்பாதிக்கிற நாட்கள் வருகிறது, நீ பெத்தேலுக்கு போன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து புறப்பட்டு வருகிறான். லாபான் இடத்துல ஒரு பெரிய தர்க்கம் வருகிறது. அங்கேருந்து மனைவிகளோடு